உங்கள யாரப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்கக்கூடிய அளவுல நபி அவர்கள் சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்து எப்படி ஒரு இஸ்லாமிய ஆண் வாழணும் என்று வாழ்ந்து காட்டினாங்க. வெறும் வணக்கங்களை மாத்திரமல்ல, இபாதத்துகளை மாத்திரமல்ல, ஒரு ஆளுடைய நடையுடை பாவனை எப்படி இருக்கணும் அதையும் நபி அவர்கள் செய்து காட்டினாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முவத்தா மாலிக்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சஹாபி ஏதோ அவசரத்துல அவருடைய தலைமுடி அவருடைய தாடி முடிக்கு எண்ணெய் பூசி வாருவதற்கு மறந்து விடுகின்றார். பள்ளிவாசலுக்கு வந்து நுழைஞ்சிட்டார் மஸ்ஜிது நபவிக்கு. அவரை பார்த்தவுடன் நபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளமும் புண்படாத விதத்துல இன்று நம்முடைய சமூகத்தில் நடக்கிற ஒரு பெரிய தவறு தான், தவறு செய்யக்கூடியவர்களை நேரடியா முகத்துக்கு முன்னால ஒரு மாதிரியா சொன்னதுனால அவருக்கு இன்னும் கோபம் வந்து அந்த தவறை விடாமல் பிடிவாதமாக இருப்பார். நபி அவர்கள் தவறு செய்யறவரை பார்த்து நேரடியா நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க ஒருபோதும் நபி அவர்கள் சொன்னதில்லை. வாயால கூட சொல்லாமல் தன்னுடைய கையால ஜாடை செய்யறாங்க. வேற யாருக்கும் விளங்காத மாதிரி நீங்க உங்களோட தாடி முடிக்கும் உங்களோட தலை முடிக்கும் எண்ணெய பூசி நல்ல முறையில வாரி கொண்டு வந்தால் நல்லதல்லவா என்று மாத்திரம் தன்னுடைய கையால ஜாடை செய்கிறார்கள். அவரும் விளங்கிவிட்டார். அவசரமாக வீட்டுக்கு சென்று அவருடைய தலைமுடி அவருடைய தாடி முடிக்கு எண்ணெயை பூசி வாரி கொண்டு வருகின்றார். இப்பொழுது நல்லபடியும் நடக்கும் பொழுது நபி அவர்கள் பகிரங்க சத்தமாக சொல்கின்றார்கள், அலைஸ ஹாதா கைரன் மின் ஐயாசி அஹதுக்கும் வஹுவ சாயிர ராஸ் கன்னஹு ஷைத்தான். ஆரம்பத்துல நீங்க தலைவிரிக்கோலமா வந்தீங்க, பரட்ட தலையுடன் வந்தீங்க, கிட்டத்தட்ட ஷைத்தான் மாதிரி வந்தீங்க. இப்ப எவ்வளவு அழகான தோற்றத்துல வந்திருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதிலிருந்து நாங்க இன்னொரு விடயத்தை விளங்கணும். ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, அல்லாஹ்வோட வெளி தோற்றங்களை பார்க்கறல்ல, உங்களோட உருவங்களை பார்க்கறல்ல, உங்களோட கல்பத்தான் பார்க்கிறான். அதனால ஹஜ்ரத் நம்முடைய கல்பு சுத்தம். நபி அவங்க ஏன் முகத்தை பார்த்தாங்க, ஏன் நபி அவங்க தாடி முடிய பார்த்தாங்க? இதெல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாம். வெறும் கல்ப மாத்திரம் அல்ல, சஹாபாக்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய பாவனை, அவர்களுடைய தலைமுடி, அவர்களுடைய கீழாடை, இவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் வாட்ச் பண்ணி அதை முன்ன பின்ன நடக்கும் பொழுது அதை திருத்தி கொடுத்தார்கள். ஒரு தாய் எப்படி குழந்தையை வளர்க்கணும் அதையும் நபி அவர்கள் செயல் ரீதியாக செய்து காட்டினாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் சின்ன குழந்தையா இருந்த வேளையில நபி அவர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய தாய் எங்கட வீட்டில் இருந்த இன்னும் ஒரு குழந்தையை என்னுடைய தாய் கூப்பிட்டாங்க, தால் மகன் வாருங்கள் வாங்க என்று, உங்களுக்கு தருகிறேன் என்று என்னுடைய தாய் கூப்பிட்டால் இதை பார்த்த நபி அவங்க கேட்டாங்க என்னுடைய தாய் இடத்துல, மாதா தோத்தீஹி, அந்த குழந்தைக்கு நீங்க எதை கொடுக்க போறீங்க, எதை கொடுப்பதற்கு கூப்பிட்டீங்க? ஓ தீஹி தம்ரா யா ரசூலல்லாஹ், அந்த குழந்தைக்கு நான் ஈத்த பழத்தை கொடுக்க போகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், லௌலம் தோத்தீஹி லகான அலைகி கிஸ்பா, அந்த புள்ளைய நீங்க சும்மா கூப்பிடுறீங்க. இப்பொழுதும் பழக்கம் இருக்குது எங்கட வீட்டுல, மகன் வாங்க, குழந்தை வாங்க, உங்களுக்கு டொஃபி தாரேன், சாக்லேட் தாரேன், பிஸ்கட் தாரேன். நபி அவங்க சொன்னாங்க, லௌலம் தோத்தீஹி, அந்த குழந்தைக்கு எதையும் கொடுக்காம நீங்க சும்மா கூப்பிட்டீங்க, லகான அலைகி கிஸ்பா, உங்களின் மீது ஒரு பொய் எழுதப்பட்டு விடும் என்றார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுடன் எப்படி பழகணும், தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் செய்யணும் அதையும் நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்று மதீனாவுடைய மார்க்கெட் சென்று விடுகின்றார்கள். அங்கே பலர்கள் அவர்கள் கோதுமைகள், ஈத்தப்பழங்கள் போன்றதை வைத்து விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபியுடைய கோதுமை மூடையில போன வேகத்துல நபி அவர்கள் தன்னுடைய கையை விட்டு விட்டார்கள். விட்டு பார்த்தா அந்த கோதுமை மூடையுடைய மேல் பாகத்தில் இருந்த கோதுமை அது காய்ந்திருந்தது, அதனுடைய அடிப்பாகத்தில் இருந்த கோதுமை அது ஈரமாக இருந்தது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன நீங்க மேல காஞ்ச தவித்திருக்கிறீங்க, அடியில
ஈரமானத்தை வச்சிருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். நேற்று மதீனாவுல கடுமையான மழை, அந்த மழை நீர் எங்கட குடிசையில விழுந்து அந்த தண்ணி இந்த கோதுமை மூடையில விழுந்து விட்டது. எனக்கு வேற எந்த வருமானமும் இல்ல, இதை வைத்துத்தான் என்னுடைய ஜீவியத்தை நான் நடத்தணும். அதனால கொஞ்சம் கோதுமையை காய வைத்து அதை மேலே வைத்து ஈரமானதை அடியில வைத்து விற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அக்கம் பக்கத்துல வியாபாரம் செய்யக்கூடிய சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க வாராங்க உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள், பொருள்களை வாங்க வாராங்க, அவர்கள் உங்களை நம்பி வாராங்க. நீங்க அவர்கள்ட்ட நல்ல முறையில நடந்து கொள்வீங்க, நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, நீங்க அவர்களுக்கு ஏமாற்றம் செய்ய மாட்டீங்க, இந்த நல்ல எண்ணத்துடன் வாரீங்க, அவர்களை ஏமாற்றிடாதீங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யாரு நம்மை ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவரை அல்ல, யாரு கலப்படம் செய்வாரோ நம்மை சார்ந்தவரை அல்ல, யாரு துரோகம் பண்ணுவாரோ நம்மை சார்ந்தவரைகளை அல்ல. முழு உலகத்தில் நம்முடைய தலைவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. சஹாபாக்களுடன் இரண்டா கலந்து அவர்கள் முன்ன பின்ன நடக்கும் பொழுது அதை திருத்தி அவர்கள் நல்ல வேலைகளை செய்யும் பொழுது நபி அவர்கள் பாராட்டி முழு உலகளாவிய முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் கயாமனால் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு நபி அவர்கள் ஒரு சமூகத்தை தயார் செய்து தந்தாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, 23 வருஷம் சஹாபாக்களுடன் இரண்டர கலந்து அவர்களுடைய ஆரம்ப நிலை எங்களுக்கு தெரியும். பஞ்சமா பாதகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மிக பெரும் பெரும் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்த அந்த மக்களை திருத்தேலாது, அவர்களை சீராக்கேலாது என்று நபி அவர்கள் விடல்ல. மாற்றமாக அவர்களுடன் ஒருவராக நபி அவர்களும் சேர்ந்து நபி அவர்களும் இணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சீராக்கி கயாமனால் வரைக்கும் வரக்கூடிய முழு உம்மத்து முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு ஒரு உம்மத், அதாவது சஹாபாக்களுடைய அந்த ஒரு சமூகத்தை தயார்படுத்தி தந்தாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்பட யாராக இருந்தாலும் சரி அவருக்கு நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அது தனிநபராக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் செலுத்தவனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழில் புரியக்கூடியவனாக இருக்கலாம். எல்லோரும் எப்படி நடந்து கொள்ளணும், எல்லோருக்கும் உரிய ஹக்குகள் உரிமைகள் என்ன என்பதை கூட நபி அவங்க தெளிவுபடுத்தினாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு வாகனம் குதிரை அல்லது ஒட்டகத்துல போறீங்க, உங்களோட ஒரு நண்பனும் ரொம்ப நாளைக்கு பின்னால குதிரை அல்லது ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்தா, லா தஜஅலு துஹூர தவாபிக்கும் மனாபிர், அந்த வாய் பேச முடியாத மிருகங்களுடைய முதுகுகளை மிம்பர் மேடைகளாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி பேசி அந்த மிருகத்திற்கு ஓய்வு கொடுங்க. உங்கள்கிட்ட யாராவது கூலி வேலை செய்தால் யாராவது கூலிக்கு வேலை செய்தா அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்துருங்க. கூலிக்காரர்களுடைய ஹக்கு, மிருகங்களுடைய ஹக்கு, வன விலங்குகளுக்குரிய ஹக்கு, இதையும் நபி அவர்கள் உலகத்திற்கு சொல்லாமல் விடல. இந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் ஷரீஃப்ல இன்னும் ஒரு ரிவாயத்து வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இரவேல பிரயாணம் செய்றீங்க, ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் இரவேல பாலைவனத்துல ஆங்காங்கே நீங்க உங்களோட படுக்கைகளை விரிச்சிடாதீங்க. இத அரஸ்டும் பில்லையில், இரவினுடைய பிந்திய பகுதியில எங்கேயாவது தங்க எங்கேயாவது ஓய்வெடுக்க வேண்டிய கட்டம் வந்தால் அந்த வனவிலங்குகள் ஐவாய் மிருகங்கள் போய் வரக்கூடிய அந்த பாதைகள்ல அந்த வழிகள்ல உங்களோட படுக்கைகளை போட்டு அவைகளுடைய பாதைகளை நீங்க துண்டித்திராதீங்க. ஐவாய் மிருகங்களும் வனவிலங்குகளும் போய் வரக்கூடிய அந்த வழிகள்ல உங்களோட படுக்கைகளை விரித்து அதனுடைய பாதையை மூடிவிடாதீர்கள் என்று சொன்னதன் மூலம்
1400 வருஷத்திற்கு முன்னால நோ பார்க்கிங் சட்டத்தை எங்கட தலைவர் உலகத்திற்கு சொல்லிட்டாங்க. இன்று நாங்க பார்க்கலாம் ஆங்காங்கே நோ பார்க்கிங். இந்த கடையை மறைச்சு வாகனத்தை அடிக்காதீங்க, இந்த வீட்டை மறைச்சு அடிக்காதீங்க, இங்கே பாதசாரிகள் நடக்கிறாங்க, அவர்களுடைய நடைய துண்டிச்சிடாதீங்க, அவர்களுக்கு கஷ்டம் வர மாதிரி உங்களோட வாகனங்கள் அடிக்காதீங்க. இப்பொழுது நோ பார்க்கிங் சட்டம் 1400 வருஷத்திற்கு முன்னால நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் என்ன மனிதர்கள் மிருகங்களுக்கு கூட அவைகளுடைய பாதையை துண்டிச்சிடாதீங்க, அவைகள் நடக்கக்கூடிய வழிகளை துண்டித்து உங்களோட படுக்கைகளை விரிக்காதீங்க என்ற அந்த உண்மையை அன்றே நம்முடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மனித உரிமை வேஷம் தான் போடுறாங்க. ஒரு பக்கத்தால கத்துறாங்க, மறுபக்கத்தால கொள்ளுறாங்க. ஒரு பக்கத்தால கத்துறது ஹியூமன் ரைட்ஸ், மனிதர்கள் மனிதர்கள் பாதுகாக்கணும். அதே கத்துறவங்க அவங்க தான் ஆயுதங்களை விற்கிறது, அவங்கள தான் முஸ்லிம்களை கொள்றது, அவங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பாரதூரம் விளைவுகள் வருவதற்குரிய பலவிதமான சதித்திட்டங்களை தீர்த்துறாங்க. இந்த மாதிரி முனாஃபிக்தனமா வாழல்ல, இந்த மாதிரி நடிப்பாக வாழல்ல. நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முறையில வாழ்ந்து காட்டினாங்க. அவர்கள் வாழ்ந்து உலகத்திற்கு ஒரு புரட்சியை செய்தாங்க. உலகத்துடைய சரித்திரத்தை நாங்க மறந்து விட முடியாது. எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் புரட்சிகளை நிகழ்த்தினாங்க. ஆனால் அந்த புரட்சியில வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. ஹிஜ்ரி 600 500 சொச்சம் 600களுடைய ஆரம்பத்தில் அந்த தாத்தாரியங்களுடைய புரட்சி, அதனுடைய தலைவன் ஜெங்கிஸ் கான் உலகத்தில் பெரும் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய அந்த புரட்சியில இஸ்லாமியர்கள் மாத்திரம் 3 கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. பக்தாதில் மாத்திரம் ஒரே நாளில் 2 லட்சம் முஸ்லிம்கள், ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்ச அந்த உஸ்பெகிஸ்தான்ல ஒரே நாளில் 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆக 3 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமிய உயிர்கள் பறிபோனதற்கு பின்னால்தான் அந்த தாத்தாரிய புரட்சியில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அதற்கு பின்னால்தான் அந்த ஐரோப்பாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரேபியர்களின் மீது பிரெஞ்சுக்காரர்களுடைய புரட்சி, அந்த புரட்சியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் இஸ்லாமியர்களுடைய உயிர் பறிபோகின்றது. சமீபத்தில் அவர்கள் கம்யூனிச புரட்சி